பௌசியனிடம் சென்று நன்றி கூறினான். பௌசியனோ விருந்து உண்டு செல்லுமாறு கூறி உணவு கொடுத்தான். அந்த உணவு அசுத்தமாக இருந்தை கண்ட உதங்கன், தூய்மை இல்லா உணவு கொடுத்து நீ குருடன் ஆவாய் என சாபம் கொடுக்க, உடனே பௌசியனும், நல்ல உணவு குறை கூறும் உனக்கு பிள்ளை பேறு இல்லாமல் போகட்டும் என சாபம் கொடுக்க, உதங்கனோ அந்த உணவை காண்பித்ததும் பௌசியன் வருத்தமுடன் மன்னிப்பு கேட்டு சாபத்தை திரும்ப பெற கேட்டான். எனது சாபம் பலித்தேதிரும், ஆனால் மீண்டும் பார்வை பெறுவாய். அதற்கு பௌசியனோ, தவசிகள் சொல் கத்தி போல் இருந்தாலும் மனதோ கடைந்த வெண்ணெய் போல் மிருதுவானது. ஷத்திரியர்கள் சொல் வெண்ணெய் போல் இருந்தாலும் மனதோ கத்தி போன்றது. மனதின் வெப்பம் தணியவில்லை. அதனால் சாபத்தை திரும்ப பெற முடியாதவனாக உள்ளேன். செல்வீராக என கூற, நீ உண்மையை அறியாமல் கொடுத்த சாபம் பலிக்காது என கூறி குருகுலம் நோக்கி பயணப்பட்டான். செல்லும் வழியில் தக்ஷன்